ஹாய் உறவுகளே, இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெண்களுக்கான வீடியோ. அப்போ பெண்கள் மட்டும் தான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். பார்த்து உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்டுக்கோ உங்களோட ஒய்ஃப்க்கோ யாருக்காவது ஷேர் பண்ணலாம். அதாவது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சொல்கிறேன், பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து குழந்தையே இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. என்ன குட் நியூஸ் இல்லையா, குட் நியூஸ் இல்லையான்னு எல்லோரும் கேட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, குழந்தை இருக்கும், அந்த குழந்தைய விட்டுட்டு நம்மளால் எங்கேயும் போக முடியாது, பார்த்துக்கிறதுக்கு ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மளோட கெரியரே அப்படியே ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்கும். இவங்களுக்கான வீடியோ தான். அதாவது என்னோடய ஃப்ரெண்டோட ஸ்டோரி தான் இது. நான் வந்து சொல்ல போகிறேன். அவங்க வந்து என் கூட வந்து 10th வரைக்கும் படித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து வேறு ஸ்கூல் போயிட்டாங்க, நானும் வேறு ஸ்கூல் போயிட்டேன். அதாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு அவங்க வந்து நர்சிங் படித்தாங்க. நர்சிங் படிச்சுட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அவங்க வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களும் வந்து நர்சிங் படித்தாங்க. அவங்க ஹஸ்பண்டும் நர்சிங் தான் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு 2018 வந்து மேரேஜ் ஆகுது. இதே மாதிரி தான் எல்லாருக்கும் மேரேஜ் அட்டென்ட்னா கேட்பாங்க. 2 வீட்லேயும் ஆனால் ஒத்துக்கல. 2 வீட்லேயும் வந்து அப்பா வந்து அவங்க அந்த பெண்ணோட அப்பா வந்து ரொம்ப பாசமானவர் தான், ஆனால் கொஞ்சம் குடிப்பார் அந்த மாதிரி. ஆனால் வந்து பெண்ணை நல்லா இந்த பொண்ணை நல்லா பார்த்துப்பார். எதுக்கு வந்து ஒத்துக்கல அப்படின்னா, நான் உன்னை இவ்வளோ நல்லா பார்த்து வச்சுருக்கேன், ஆனால் நீ வந்து உனக்கு பிடிச்சவனை தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கல. இவங்க 2 பேரும் தனியாக தான் இருக்காங்க. ஆனால் தெரிஞ்சவங்க போகிறவங்க வரவங்கன்னு கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க. கல்யாணம் ஆகிடுச்சுனாலும் என்ன கேட்பாங்க, உனக்கு குழந்த இருக்கா, எப்போ குட் நியூஸ் சொல்லுவ, அதை பற்றி கேட்க தான் செய்வாங்க. ஏன் நானே கேட்டிருக்கேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட. எனக்கு வந்து 2019 மேரேஜ் ஆச்சு. 20 வந்து கன்சீவாக இருக்கும்போது நானே அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன். அப்போ அவளோட ரிப்ளை என்ன தெரியுமா, கடவுள் வந்து கொடுக்கணுன்னு இருந்தால் எப்போ கொடுப்பாரு அது வந்து சொல்ல முடியாது. ஸோ அவர் கொடுக்கும்போது கொடுக்கட்டும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்றது தான் சொல்லிட்டு அவர் ரிப்ளை பண்ணேன். நான் வந்து குழந்த வேண்டான்னு நினைக்கல, ஆனால் வந்து கடவுள் எனக்கு கொடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்குது. நான் அதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணி எனக்கு என்னோட உடம்பு ஹெல்த்து சரியில்லை, நான் வந்து ஹெல்த் சரியில்லை, நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினச்சி நான் வீட்டிலே இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், என்னால் வந்து ஃப்யூச்சரில் முன்னேற முடியாது. நாளைக்கே எனக்கு குழந்த நின்று நான் கன்சீவ் ஆனாலுமே, எனக்கு குழந்த பிறந்தாலுமே அந்த குழந்தைய எப்படி பார்த்துக்கிறது? என் ஹஸ்பண்ட் மட்டும் வேலைக்கு போய் சம்பாரித்தா அதை எப்படி பார்த்துக்க முடியும்? கண்டிப்பாக கிடையாது. அது எல்லாமே என் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து தேவையானதெல்லாம் எப்படி வாங்கி கொடுக்க முடியும்? இது கிடையாது. நான் வேண்டான்னு நினைக்கல. எனக்கு வந்து கடவுள் இப்போ கொடுக்கல, எப்போ கொடுப்பாரோ அப்போ நான் ஏற்றுப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் அவங்க நர்ஸாக தானே இருக்காங்க. அதை வச்சு அவங்க சொல்கிறாங்க. நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் வருவாங்க, 1 இயர் கூட இருக்காது. அவங்க வந்து 1 இயர் கூட இருக்காது, ஆனால் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்கள் சொல்லுவாங்க. டாக்டரே இப்போதைக்கு வேண்டாம், நீங்கள் வந்து ஹாப்பியாக இருங்க, நடக்கிறதெல்லாம் அப்போவே நடக்கும்னு சொல்லுவாங்க. இவங்க அப்பயும் ஃபோர்ஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் தான் எடுப்பாங்க. சில பேர் 5 இயர்ஸ்க்குள்ளேயே ஐவிஎஃப்லாம் பண்ண ரெடியாக ஆகுறாங்க. அதாவது அந்த காசெல்லாம் எதுக்கு வந்து அவங்க நேச்சுரலாக அவங்க வெயிட் பண்ணாலும் நடக்கும். அதாவது ஒரு டைம் வேணும். நீங்கள் என்ன தான் ஐவிஎஃப் பண்ணால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் கருத்து என்னென்னா, கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அது எந்த வழிகளாதே கொடுத்துருவார் கண்டிப்பாக. உங்களுக்கு இல்லை, இப்போதைக்கு இல்லை, நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும்னா நீங்கள் என்ன செலவு பண்ணாலுமே கண்டிப்பாக முடியாது. அதுதான் வந்து அவள் சொன்னது. அது இல்லாமல் என்னென்னா, நிறைய பேருக்கு அப்போ ஐவிஎஃப்லாம் வந்து சக்ஸஸ் ஆகுது இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் என்ன சொல்கிறா, அது வந்து நேச்சுரலாகவே அவங்களாம் கன்சீவ் ஆவாங்க, அவங்களுக்கான அந்த பொறுமை தான் இல்லை. அதாவது எல்லோரும் கேட்குறாங்க, நம்ம வந்து இப்போவே கன்சீவ் ஆகிடணும், இவங்க மூஞ்சில் நம்ம கறி பூசிடணும், அதை மட்டும்தானே நினைக்கிறாங்களே தவிர இதனால அவங்களுக்கும் வந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதை வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அவங்களும் கஷ்டப்பட்டு காசும் செலவு பண்ணி எப்படி சொல்கிறது, சக்ஸஸும் ஆகாமல் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறத நான் கண்ணால் பார்க்குறேன். ஸோ வந்து நான் வந்து எனக்கு கடவுள் கொடுப்பாரு, நான் வெயிட் பண்ணுவேன். அதுக்குள்ளே என்னால் முடிஞ்சதெல்லாம் நான் சேர்த்து வச்சு என் குழந்தைய நான் ஹாப்பியாக கூட்டிகிட்டு போவேன் அப்படின்றது தான் அவளோட ரிப்ளைவாக இருந்துச்சு. உண்மையாக சொல்கிறேன், அவகிட்ட நான் பேசும்போது 2020, இப்போ 25, இப்போ அவளுக்கு குழந்தை பிறந்து 4 மந்த் ஆகுது. இப்போவும் சொல்கிறேன், அதே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறான். அந்த ஹாஸ்பிட்டல் எப்படின்னா 24 ஹவர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல். ஆனால் சின்ன ஹாஸ்பிட்டல் தான். வந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் டாக்டர் இருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து நர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பார்ப்பாங்க, மற்றபடி ஏதாவது பெரிய விஷயம் அப்படின்னா அவங்க பார்க்க மாட்டாங்க. வெறும் ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல் தான். இவங்க நல்லா ஒர்க் பண்ணுறனால இவங்க அங்கேயே தங்கி இருந்து குழந்தைய வச்சுக்கிட்டே மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் வெளியே தான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தாங்க. அவங்களும் நர்ஸாக தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ வந்து இவங்க கன்சீவாக இருக்காங்க, இவங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களோட ஒர்க்கு அது அவங்களுக்கு பிடிச்சி போய் இவங்க
இவங்க வந்து என் ஹஸ்பண்டும் வந்து இங்கேயே ஒர்க் பண்ணால் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி இவங்க கேட்டுக்கிட்டதுக்கு, சரி அந்த மேனேஜ்மெண்ட்டும் இவங்க வந்து நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க வந்து எந்த விஷயத்துலையும் வந்து எப்படி சொல்கிறது, சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் எப்படி சொல்கிறது, நமக்காக நல்லா பண்ணும்போது அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் வந்து அவங்க பண்ணுறாங்க. எல்லா விஷயமும் நம்மளுக்கு கஷ்டம்தான். நம்ம கஷ்டம்னு நினைக்கிற வரைக்கும் நமக்கு கஷ்டம்தான். இதுலேருந்து அவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் கல்யாணம் ஆகிட்டுமே வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்து குழந்தைக்காக எந்த விஷயத்துலையும் சாக்ரிஃபைஸ் பண்ணாதனால அவங்க ஒரு இடமே வாங்கிட்டாங்க. இப்போ அந்த குழந்தை வளர்கிறதுக்குள்ளே அந்த வீடை கட்டணும். அதாவது வளர்கிறதுக்குள்ளேனா ஸ்கூல் போகிறதுக்குள்ளே. அப்போ வீடு கட்டிட்டாங்கன்னா அந்த ஒரு பெரிய ஒரு பேர்டன் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ வந்து குழந்தைய நல்லா படிக்க வைக்கலாம். இதுதான் வந்து அவங்களோட ஐடியா. ஸோ வந்து நீங்களும் இதே மாதிரி யோசிங்க. கண்டிப்பாக முடியும். சரிங்களா? அதனால் உங்களால் என்ன முடியும், உங்களுக்கு என்ன தெரியும், அந்த விஷயத்த நீங்கள் பண்ணுங்கள். வேலைக்கு போய் வீட்டை விட்டு வெளியே போய் தான் வேலை பார்க்கணும்னு கிடையாது. வீட்டிலேருந்து எவ்வளோ விஷயம் பண்ணலாம். அதாவது நிறைய இப்போ ஆன்லைன்லேயே சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதிலெல்லாம் நம்மளே சேல்ஸ் பண்ணலாம். ஏன் மீஷோலேருந்து ஜிஎஸ்டி கூட இல்லாமல் கூட சேல்ஸ் பண்ணலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம முடிவு பண்ணணும். குழந்தன்னு அந்த குழந்த சர்க்கிள்லே இருக்காதீங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ விஷயம் இருக்குது. நிறைய பேர் கன்சீவ் ஆகாமல் அப்போது கஷ்டத்தில் இருப்பாங்க. உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த விஷயத்தை விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்து வேறு எல்லா விஷயமும் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? நீங்கள் அந்த வட்டத்துக்குள்ளேயே இருக்கனால தான் உங்களுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் ஆகி நீங்கள் அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் நின்றுட்டுருப்பீங்க. நீங்கள் அதை விட்டு வெளியே வந்து உங்கள் வேலை என்னவோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நடக்கும். நான் வீக்காக இருக்கேன், என்னை வந்து எங்கேயும் போகக்கூடாது, வேலை பார்க்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. உண்மையாக வந்து வீக்காக இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறேன். என்னையே சொல்கிறேன். நான் வந்து செகண்ட் கன்சீவ் ஆகிறதுக்கு எவ்வளோ வந்து ஒரு போராட்டம் இருந்தது. உண்மையாக சொல்கிறேன். என் ஹெல்த்தில் வந்து ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அது இல்லாமல் செகண்ட் கன்சீவ் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப ட்ராவல் பண்ணியிருந்தேன். அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொல்கிறேன். ரொம்ப ட்ராவல் பண்ணியிருந்தேன், வெளியே போயிருந்தேன். வந்து நான் நினச்சி கூட பார்க்கல. உண்மையாக கன்சீவ் ஆவேன்னு சொல்லிட்டு. செக் பண்ணி பார்த்தா பாசிட்டிவ் காட்டுது. நினச்சி கூட பார்க்கல என்னோடய ஹெல்த் இஷ்யூக்கெலாம் வந்து இன்னொரு கன்சீவ் ஆவேன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராப்ளம் எனக்கு இருந்தது. வந்து நமக்கு கடவுள் வந்து இன்னொரு குழந்தை கொடுக்கணும், இல்லை ஒரு குழந்தைய ஃபஸ்ட்டு குழந்தை கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா, நீங்கள் நினைக்கலனா கூட அது கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். ஸோ அந்த வட்டத்துலேருந்து வாங்க வெளியே. இப்போ எனக்கு குழந்தை இருக்குன்னா, இந்த மாதிரி வீட்லேயே இருந்து என்னென்ன பிஸ்னஸ் பண்ண முடியும்? உங்களுக்கு வந்து நல்லா சமைக்க தெரியுமா? நல்லா சமைக்க தெரியும்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு தள்ளுவண்டி மாதிரி வச்சுக்கிட்டு உங்களால் முடிஞ்ச டிஃபன் போடலாம். இல்லை மத்தியானம் லஞ்ச் போடலாம். இல்லை அதெல்லாம் என்னால் முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீட்டிலேருந்து உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும்னா அந்த ஊறுகாய் அந்த மாதிரி ஏதாவது பொடி அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் கூட பண்ணலாம். சரிங்களா? எல்லாம் ஏதாவது பொருளை வாங்கிட்டு வந்து மொத்தமாக வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் வந்து சின்ன சின்னதாக பேக் பண்ணி விற்கலாம். ஏதாவது கடையில் வந்து எடுத்துகிட்டு போய் விற்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கடையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பண்ணிக்கலாம். எனக்கு இல்லைப்பா, எனக்கு அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கூட ஏதாச்சும் கிளாஸ் போங்க, டெய்லரிங் கற்றுக்கோங்க, இல்லை ஆரி ஒர்க் அந்த மாதிரி போட கற்றுக்கோங்க, இல்லை பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பேக்கிங் கற்றுக்கோங்க. அதாவது ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. நிறைய விஷயத்த பண்ணுறதுக்கு இருக்குது. ஆனால் நமக்கு என்ன முடியும், நம்மளால் என்ன முடியுன்றதையும் செலக்ட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. அதை செலக்ட் பண்ணி உங்களால், அதாவது எந்த விஷயம் நல்லா போதும் அதை பண்ணக்கூடாது. உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து உங்களால் முடிஞ்சது நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சொல்கிறேன், நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. அதாவது குழந்தை மட்டும் லைஃப் கிடையாது. அந்த குழந்தையோட நம்ம நல்லா க்ரோ ஆகணும், அந்த குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும், அந்த வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளும் வந்து கண்டிப்பாக உழைச்சி தான் ஆகணும். அதாவது குழந்தைக்காக இங்கே ஸ்டாப் ஆயிடாதீங்க. நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள். குழந்தை இப்போ இல்லை, குழந்தை வேண்டான்னு நான் தள்ளி போட சொல்லலை. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போய்கிட்டே இருங்க. நடக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். வந்து உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக நடக்கும். ஸோ வந்து நீங்கள் அதுக்காக ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி நீங்கள் இது பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுக்கு தான் ப்ராப்ளம்.
ஸோ எப்போவுமே ரொம்ப ஹாப்பியாக இருங்க, எனர்ஜியாக இருங்க. உங்களுக்கு என்னென்ன தோணுமோ என்னால் என்ன முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் முன்னேறுவீங்க. என்னோடய வாழ்த்துக்கள். அகெயின் ஒரு மோட்டிவேஷன் வீடியோட அடுத்த வாரம் திங்கட்கிழமை வரேன். அது வரைக்கும் நடுவில் நம்ம சேனலில் எல்லாமே அதாவது சேவிங் ரிலேட்டடான வீடியோ வரும். அதாவது சாட்டர்டே இல்லைன்னா சண்டே நான் அதாவது சேமிக்கணும் அப்படின்னா பட்ஜெட் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ பட்ஜெட்டில் எப்படி ஆரோக்கியமாக சேமிக்கிறதுன்றதை பற்றியான சூப்பரான வீடியோ சாட்டர்டேவா சண்டேவா போடலான்றதை பற்றி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பட்ஜெட்டில் எப்படி ஹெல்த்தியாக மீல் பிளான் பண்ணலாம் அப்படின்றது ஒரு வாரத்தோட பிளான் சாட்டர்டே இல்லை சண்டே இருக்கேன். அதாவது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.